பொன் வில்சன் கூடுதல் அதிமுக நலனில் எங்களை விட யாருமே வந்து அவரோட நலனை யோசிக்க முடியாது. எல்லாருக்கும் அந்த நலன் ரொம்ப அது கர்ட்டஸி தான். எல்லார் மேலயும் நலன் கனிவான நல விரும்பியாக தான் இந்த பதிவு செய்கிறோம் என்றுதான் 2016 நிறைய விஷயங்கள் சொல்கிறார்கள். 2016 ஐயா திருமாவளவன் சொன்ன வார்த்தை, திமுக அதிமுகவை மிகவும் பாராட்டி சொன்ன வார்த்தை, ஒன்று கட்டு விரியன், இன்னொன்று கண்ணாடி விரியன், ரெண்டுமே விஷம். தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு திராவிட இயக்கங்களும் விஷம் மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது சொல்லிட்டார் 2016. 2017 கட்டு வீரியன் கூட சேர்ந்துட்டார், கண்ணாடி வீரியனை விட்டுட்டு. அதனால் அதிமுகவுக்கு எப்படி விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிமுக மேலே அக்கறை இருக்குதோ அதை விட அக்கறை வந்து அதிமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் மேலே இருக்கும். ஏன்னா அதனால்தான் இவங்களாவது அடமானம் வச்சுட்டாங்கன்றாங்க. நீங்கள் திமுக கிட்ட வித்துடுறீங்களே கட்சியன்னு தான் அவர் அக்கறைப்படுவார். கட்சியே வித்துடுறீங்களே அப்படின்னு. 2011 கலைஞர், ஆளுமை மிக்க கலைஞர், அவர்கிட்டயே மெகா கூட்டணியில் 10 எம்எல்ஏ சீட்டு வாங்கினீங்க, இப்போ 6 சீட்டோடு நிற்கிறீங்க. அப்போ யார் வந்து தேஞ்சு போகிறா? எந்த கட்சி? நீங்கள் பேசும்போது நடுவில் பேசவே இல்லை. நான் எவ்வளோ சொன்னாலும் சரி நான் பேசலை. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது சொல்கிறேன், ஜெயலலிதா அம்மா சொன்னாங்கன்றார். ஜெயலலிதா அம்மா எப்போ சொன்னாங்க? வாஜ்பாய் கூட கூட்டணி வேண்டான்னு எப்போ சொன்னாங்களோ 99, அடுத்த செகண்ட் அண்ணன் எப்போ போவார், திண்ணை எப்போ காலி ஆகுன்னு அந்த இடத்துல போய் உக்காந்தது திமுக 99. அதே வாஜ்பாய் கூட தான் போய் உக்காந்தார் ஜெயலலிதா அம்மா. அப்போ சொல்லிட்டு இப்போது 99 முடிச்சுட்டு 2000 சொல்கிறாங்க. 2004 பிஜேபி கூட ஜெயலலிதா அம்மா கூட்டணி வச்சாங்க. 2004 வச்சாங்களா இல்லையா? அது எப்படி வரலாறு மறந்துடுறாரு? 2004 கூட்டணி வச்சாங்கல்ல, வாஜ்பாய் கூட இல்லாமல் முதல் முறையாக 2004 கூட்டணி மறுபடியும் வைக்கிறாங்கல்ல, எப்படி வச்சாங்க? அதனால் கூட்டணின்றது நீங்கள் சொன்ன மாதிரி கொள்கை வேறு, கூட்டணி வேறு. 2001 திமுக பிஜேபி அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருந்துச்சு. மங்களூர் தொகுதியில் திருமாவளவன் ஐயா நின்றார். அப்போ இருந்தாரா இல்லையா? அப்போ எப்படி அது அந்த பிஜேபி கூட்டணியில் இருந்தார்? அந்த நேரத்தில் இருந்தாரா இல்லையா? அதனால் கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா கட்சி கூடயும் ஒரு நேரம் கூட்டணி வைக்க தான் செய்திருக்காங்க, வைக்காமல் இல்லை. இப்போவும் என்னென்னா, நீங்கள் வந்து அதிமுக விமர்சிக்கிறது வேறு, பிஜேபியை விமர்சிக்கிறது வேறு. ஆனால் கூட்டணி வந்து ஸ்திரத்தோடு இல்லை, உள்ளுக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது. இதே மாதிரி எடப்பாடி ஐயா பேசினார்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் சொல்கிறது அதுதான் வார்த்தை. உங்களுடைய கொள்கை என்ன? 1999 89 99 வரைக்கும் 10 வருஷம் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பாதை திருடர்கள் பாதை என்று இருந்தாங்க. 99 மூப்பனார் ஐயாவை கூப்பிட்டு ஆட்சி அதிகாரத்தில் விளிம்பு நிலை மக்களுக்கும் பங்கு இருக்கணும், வெறும் தேர்தல் அரசியல் கிடையாது, பங்கு அரசியல் வேணும் அதிகாரத்தில், அந்த அரசியலுக்கு வாங்கன்னு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தான் முதல் தேர்தலே நின்றாங்க. இன்னைக்கு 26 வருஷம் ஆச்சு. அந்த கொள்கை என்னைக்கு அது வந்து மெய்ப்படுன்னே தெரியல. இன்னொரு 50 வருஷம் ஆகுமா? அப்போ நீங்கள் எந்த பாதையில் போகிறீங்க? அப்போது உங்கள் கொள்கையை நீங்கள் தானே அடமானம் வச்சுருக்கிறீங்க. அப்போ அந்த எண்ணம் வருமா இல்லையா எல்லாருக்கும்? 26 வருஷம் வரைக்கும் கூட கூட்டணி ஆட்சின்ற ஒரு நிபந்தனையோட எந்த கூட்டணியிலையும் நீங்கள் சேரல. உங்கள் கொள்கை அது. ஆனால் காலம் வரும் சொல்கிறீங்க. அதை தான் வந்து எடப்பாடியார் இவ்வளோ நாள் விமர்சிக்காமல் நீங்கள் தொடர்ந்து விமர்சிக்கும் பொழுது தான் அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி. அதான் நீங்கள் கட்சியை விமர்சிக்கலாம், கடந்த காலத்தில் செய்த தவறுகள் இருந்தால் அதை விமர்சிக்கலாம், ஆனால் கூட்டணி ஸ்திரத்தன்மையில் இல்லை, உங்களுக்குள்ள குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் எடுத்து வைக்கிறாரு இந்த மாதிரி இருக்குது. உங்கள் மனசு தொடர்ச்சியான விமர்சனத்திற்கு என்ன காரணமாக நீங்கள் சொல்ல வரீங்க? தொடர்ச்சியான விமர்சனத்துக்குன்னா, அதாவது திருமாவளவன் ஐயா வந்து இப்போது அதிமுக பிரச்சாரத்தை எடப்பாடியார் ஆரம்பிக்கும்போது முந்தானத்து வாழ்த்துக்கள் சொன்னார். அந்த நாகரிகம்லாம் அவர் கடைபிடிக்கிறார், அந்த நாகரிகம் இருக்கிறது, வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. அவர் வந்து அதிமுக என்றால் ஒரு மென்மையான போக்கோடு இருந்தார். எப்படின்னா அவர் கடந்த காலங்களிலே சொல்கிறார், ஆதவ அர்ஜுனா பிரச்சனை வரும்போதே சொன்னார். என்னென்னா, ஒரு வயல் வெளியில் வந்து விவசாயி வயல் நட்டுட்டு இருக்கும்போது ஒரு எலி வந்துச்சுன்னா அந்த விதை நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு போவோம், நெல்கடை எடுத்துகிட்டு போய் ஒரு பொந்தில் கொண்டு போய் வைக்கும். ஆனால் அதுக்கு தெரியும் எப்படியும் நம்மளை பிடிக்க வருவான்னு. அப்போ என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்பேர் வழியை ஏற்படுத்தி வச்சுருக்கோம். அந்த ஸ்பேர் வழி கிடைக்காத வரைக்கும் வியூகத்தை அமைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தார் அவர். அதாவது நமக்கு ஆல்ட்ரேஷன் கிடைக்கிற வரைக்கும் இங்கே ஒரு சகிப்புத்தன்மையோடு தான் இருக்கிறோம். இங்கே நம்மளுக்கு தொகுதி இப்போ 10 விடுதலை கிடைக்கல,
கொடி கூட நடுறதுக்கு அனுமதி கிடையாது, பொது தொகுதி பாராளுமன்றத்தில் கொடுக்க மாட்டேன்றாங்க, எல்லா பிரச்சனையும் இருக்குது. அப்படி இருக்கணும்னா ஆல்ட்ரேஷன் இல்லாதால இருக்கிறோம். இப்போ கூட சமீபத்தில் போன வாரம் கூட அவர் சொன்னார் அதிமுக கூட்டணி கூட நம்ம போகலாம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அங்கே பிஜேபி இருக்குது. அப்போது அதிமுக பிஜேபி இன்னைக்கு இல்லைனாலும் அதிமுக கிட்ட அடிமை இல்லைன்னு தான் அவர் பிஜேபி நினைக்கிறாரு கடந்த காலங்களில். அதனால அதிமுக மீதான நல்ல விஷயத்தை நோக்கி தான் நகரம்னு சொல்றாங்கல்ல. அதிமுகக்கான ஒரு அறிவுரை அதிமுக மீதான பற்றுதல் காரணம் பதிவு செய்யறாங்களே. அதே பற்றுதல் தானே விடுதலை சிறுத்தைகள் மேலே எங்களுக்கு இருக்குது. அதிமுகக்கு அதே பற்றுதல் தானே விடுதலை சிறுத்தைகள் மேலே இருக்குது. அப்போ அது சொல்லும்போது மட்டும் சொல்றாருல்ல, சில கயவர்கள் சில நாதாரிகள் எங்களுக்கு யோசனை சொல்றாங்க, அந்த வார்த்தை வரைக்கும் வந்துடுறாருல்ல. அது எவ்வளோ கஷ்டமாகுது. இத்தனையும் எடப்பாடியார் அப்போ பேசல, விமர்சனம் பண்ணல. அதிமுக முன்னணி தலைவர்கள் பெருசாக விமர்சனம் பண்ணுற, மற்றவங்க பண்ணுற விமர்சனத்துக்கு அது கஷ்டமாயிடுச்சு. எங்கள் கூட்டணியை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அடுத்த கூட்டணியை பற்றி பேசும்போது அதே ஆதங்கம் இருக்குமா இல்லையா? இது வஞ்ச புகழ்ச்சேனி. எந்த கட்சியும் ஒரு கட்சி வளர்ச்சிக்கு எந்த கட்சியும் உதவாது. இல்லை, இந்த இடத்துலையும் இந்த விமர்சனங்கள் கேடர் லெவலில் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும், இல்லை பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல ஒரு பாதிப்பு நீங்க அப்பனா இல்லங்க, இதுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு, திட்டமிட்டு விமர்சிக்கிறாங்க அப்படின்ற வாதத்துக்குள்ள தான் நீங்க வரீங்க. இல்ல இது என்னன்னா அரசியல் ரீதியான விமர்சனங்கள் தான். இவரும் தரம் தாழ்ந்து விமர்சிக்கல, அவரும் தரம் தாழ்ந்து விமர்சிக்கல, அரசியல் ரீதியான விமர்சிக்கிறது தான். அதாவது திமுகவை மட்டுமே விமர்சிக்கிறது போய், அவங்க பிஜேபியை மட்டுமே விமர்சிக்கிறது போய், அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க அதிமுக விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த கூட்டணியில் இருக்கிற அடுத்த பெரிய கட்சியா நினைக்கிறாங்க. இப்போ வன்னியரசு ஐயாவே சொன்னார் என்னன்னு, காங்கிரஸ் ஒன்றும் இந்த கூட்டணியில் பெரிய கட்சி கிடையாது, காங்கிரஸ் இருக்கிறதே தெரில, நாங்கள் தான் அடுத்தது பெரிய கட்சின்னாரு. அப்போ அடுத்த பெரிய கட்சியை விமர்சிக்கிறதுக்கு இவங்களும் தயாராக இருக்கிறாங்க. அவ்வளோதான். அதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி இவங்களும் நினச்சிக்கணும். நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம், திமுக அடுத்த இடத்துல நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் தயவு இல்லைன்னா திமுக விட் பண்ணவே முடியாது, வெற்றி பெறவே முடியாது. அதே போல் சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் குறைந்த தொகுதியில் சீட்டை வாங்கினு அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் இருந்த வரலாறு வந்து கடந்த 2021 தேர்தல் தான். மறுபடியும் அது நடக்காது, நாங்கள் அதிகமான சீட்டு கேட்போம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பிரச்சனைன்றது எல்லா கூட்டணியும் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் இதை எல்லாமே பேசலாமே, பொன்வில்சன் பதிவு செய்கிற எல்லா விஷயங்களுமே எடப்பாடி பழனிசாமி பேசலாம். அதை விடுத்து இதை சொல்வதற்கு நீங்கள் யார் என்ற அப்போ அந்த அந்த விமர்சனத்துக்காக எதிர்கொள்ளலாம் தானே. இப்போ இவங்க கிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது தானே, இது எல்லாமே பதிவு செய்து விட்டு போகலாம். இல்லை, அது அவசியம் இல்லைன்ற அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கூட்டணியில் சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யும், அதை மீறி கூட்டணியில் ஒன்றுபட்டு இருப்பாங்க. அதுதான் கொள்கை வேறாக இருந்தாலும் கூட்டணி வேறாக இருக்கும். எல்லாருக்கும் கொள்கை ஒன்றா இருந்துச்சுன்னா ஒரே கட்சியாக இருந்துடலாமே. கொள்கை வேறாக தானே இருக்கும். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வளோ மனத்தாங்கல் இருக்குது. சாம்சங் தொழிலாளர் பிரச்சனைலேருந்து பழைய ஓய்வூதிய திட்டம், நேற்று கூட ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் நேற்று இரவா கைது செய்யப்படுறாங்க 2000க்கு மேலே. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை. 12,000 பேருக்கு அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாரு, நான் உங்களுக்கு வந்தோடனே பர்மனன்ட் பண்ணுவேன்னு. இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கல. டெட் எழுதின ஆசிரியர்கள் 2013லேருந்து ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இன்னைக்கு வரைக்கும் வேலை கிடைக்காம இருக்கிறாங்க. போராட்ட களத்திலே எதிர்க்கட்சி தலைவராக இந்த ஸ்டாலின் போய் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தவொடனே நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு. அது போல தான் வந்து விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு நேரமும் அவங்களுடைய கனவு, அவங்களுடைய லட்சியம் என்னென்னா, ஒரு பக்கம் நீங்கள் சனாதனம் சொல்லுவீங்க, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, ஒரு தலித் முதலமைச்சர் ஆகிறது எங்கள் கனவு, ஆட்சி அதிகாரத்தில் விளிம்பிலை மக்களுக்கும் பங்கு, அதுதான் எங்கள் கனவு. அது என்னைக்கு நிறைவேறும்? ஒரு காலக்கெடு வச்சுட்டு நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கி 2026 கிடையாது, 2031 யார் கூட்டணின்னு சொல்கிற, ஆட்சியில் பங்குன்னு சொல்கிறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணின்னு இன்றைக்கி அறிவிக்க முடியுமா? இல்லை 2031 இல்லையே, அறிவிக்கலையே, இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கல. 2031 யார் ஆட்சியில் பங்கு தராங்களோ அவங்க கூட தான் கூட்டணி அப்படின்ற வார்த்தை. அதையும் ஒரு படி தாண்டி தலைவர் திருமாவர்கள் நேற்று ஐபிசி பேட்டியில் சொன்னது என்னன்னா, நீ முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறேன். இது போல நிறைய இடப்பார்கள் கொடி வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அவரே சொல்றாரு, அவரே பதிவு செய்யறாரு. அதுக்கான காரணத்தையும் அவர் அது விளக்கம் கொடுக்கிறார். நம்ம நிகழ்ச்சியில அதுதானே. காவல்துறைன்றது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? மாவட்ட நிர்வாகன்றது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? அதுதானே முக்கியம். அப்போ என்னன்னா, இந்த மாதிரி முரண்பாடுகள் எல்லா இடத்துலையும் எல்லா கட்சியிலையும் இருக்கும். ஆனால் அதில் கூட்டணி உடையுமா இல்லை கூட்டணிக்குள்ள பிரச்சனையா அப்படின்றது பெரிய அளவில் எடுத்து வைக்க முடியாது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுகிறது வேறு. தலைமை வந்து நீங்கள் இதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது அவங்க அடிமையாக இருக்கிறாங்களா யாருக்கு அடிமையாக இருக்கிறது?
எந்த கட்சி எந்த கூட்டணியிலும் எந்த நேரத்திலையும் அடிமையாக இருக்கவே முடியாது. 2024 எடுத்த இது கொள்கை என்ன? அதிமுக 2024 தேர்தல் அப்போ அவங்க எடுத்த முடிவு என்ன? எல்லாரும் சேர்ந்து பாராட்டிட்டாங்களா? கிடையாது. எதிர்கட்சினா அவங்கள விமர்சிப்பாங்க. அது ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருக்கணும். நீங்கள் பிஜேபி கூட எந்த காலத்திலையும் நாங்கள் இணக்கமாக இருந்து சம மரியாதையோடு இருப்பாங்க. எப்படி கடந்த காலத்தில் திமுக கூட்டணி வச்சதோ அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா கூட்டணி வச்சாரோ அந்த ஆளுமை தன்மையோடு தான் ஒற்றை தலைமையாக இருக்கிற எடப்பாடியும் கூட்டணி வைத்திருக்கிறார். அதனால் அவர்களையும் நம்ம அவமரியாதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பிஜேபியும் இன்றைக்கு இங்கே வளர்ந்து வருகிற கட்சி. மத்தியில் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க போகிற கட்சி. அப்படி இருக்கும்போது அவங்களையும் நம்ம வந்து பெரிய அளவில் விமர்சனம் பண்ணிட முடியாது. உரிமைகளுக்காக போராடலாம், ஆனால் உறவுக்காக கை கொடுக்கணும் இல்லையா? அந்த நேரத்தில் கை கொடுத்ததால் தானே கவர்னர் கையெழுத்து போடனால 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் நெடுவாசல் திட்டத்தில் அங்கே போராட்டம் பண்ணாமல் உடனே கொண்டு வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சார்ல, ஒரு புல் பூண்டை கூட அங்கேருந்து எடுக்க முடியாதுன்னு. கடந்த காலத்தில் இருமொழி கொள்கை தான் எங்களது கொள்கை, கடைசி வரைக்கும் அதில் தான் நின்றார். எல்லா விஷயத்திலையும் வந்து இன்னைக்கு வகுப்பு சட்டம் எதிர்த்து தானே ஓட்டு போட்டாங்க எல்லா இடத்துலையும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் எதிர்த்து நிற்பாரு. இல்ல சார், வகுப்பு சட்டம் இல்ல சார், அது சிஏஎஸ் சார். நீங்க சொல்றது வகுப்பு சட்டத்துல ஆதரிக்க மாட்டோம்னு அறிக்கையா கொடுத்துட்டாங்க. அறிக்கையா கொடுத்துட்டாங்க. வகுப்பு சட்டத்துல ஆதரிக்க மாட்டோம்னு அறிக்கையா கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். அதனால என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு இடத்துல சரி இவங்க என்ன செய்தாங்க, என்ஐஏக்கு யார் ஆதரிச்சா சரி, வருமானத்தில் குறைந்த நம்ம இதுக்குள்ள வந்து இடபிள்யூஎஸ் வருமானத்தில் குறைந்தவர்களுக்கு, அதாவது வருமானத்தில் குறைந்த உயர் ஜாதியினருக்கு, இப்போ அவரே கேட்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் வருமானத்தில் குறைந்த உயர் ஜாதியினருக்கு இடஒதுக்கீடுக்கு காங்கிரசும் கம்யூனிஸ்டுக்கும் ஆதரவு ஓட்டு போட்டாங்கல்ல. நம்ம தலைப்புக்குள்ள வந்து இப்போ நீங்க நிறைய சார்ஜ் வச்சீங்களா, அது குறுக்கிட்டாரு கௌதம் சார். நான் மீண்டும் வரேன், அதுக்கப்புறம் நான் ஒரு பூபதி கிட்ட போறேன். சொல்லுங்க கௌதம் சார். நான் குறுக்கிட்டு ரெண்டு முக்கியமான விஷயம், சில விஷயங்களுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். தலைவர் மேல வந்து அவர் வச்சிருக்கிற விமர்சனம். ஏன்னா திமுக கூட்டணியில வந்து விசிகேவை அடகு வைத்து விட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், 2016 தேர்தலுக்கு 2021, அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் இப்போ வரப்போகிற தேர்தல். எங்களுக்கு வந்து இதுக்கு 2021 தேர்தலுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலெலாம் வந்துச்சு. இதில் வந்து என்ன பண்ணோம், 2 நாடாளுமன்றத்தில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக 4 பேரும், இந்த 2 இடைப்பட்ட இந்த 4 வருடத்திற்குள்ள விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு நீண்டகால பணிகளில் ஒன்று வந்து கட்சிக்கென்று சொந்த சின்னம் வேண்டும் அப்படின்றது தான். பல வருஷமாக அதுக்காக போராடிட்டு வரோம். 2099 வந்து கூட்டணி ஆட்சி எங்களது கொள்கைன்னு சொல்லி தலைவர் திரும்ப அறிவிச்சார்னா இன்ன வரைக்கும் அந்த கொள்கையை பேசிட்டு தான் இருக்கார். ஆனால் அந்த கொள்கையை வலுவாக வலியுறுத்துகின்ற வலிமை எங்ககிட்ட வர வரைக்கும் அது கொள்கையாக தான் பேசிகிட்டு இருக்க முடியும். இப்போ நாங்கள் வந்து இப்போ இத்தனை 35 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில், தலைவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் கருத்தா இருக்கு, எல்லாருக்கும் இருக்கணும், இல்லைன்னே சொல்ல. எல்லா கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, நீங்க அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, நான் என்ன சொல்றேன்னா ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்கணும். இப்போ என்னன்னா, இப்போ எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் 2 MP, 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 8% மேலே வாக்குகள் பெற்று தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக இன்றைக்கு வந்திருக்கிறோம். படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட, அதே நேரத்தில் சின்னம் வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு மாறி இருக்கிறோம். அப்படின்றால் திமுகவின் கூட்டணியினால் தான் இது எங்களுக்கு நடந்தது. எங்களால் திமுகவின் ஆட்சியில் இருந்தாலும் கூட அவர்களது உதவியால் இன்றைக்கு எங்களுக்கு கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. சின்னம் தனி சின்னம் கிடைச்சிருக்குது. நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறோம்ல, இந்த வளர்ச்சியை நீங்கள் பார்க்காம எப்படி வந்து கட்சியை போயிட்டு நாங்கள் வந்து அடகு வச்சிட்டோம் நீங்கள் சொல்ல முடியும்? இவ்வளோ பெரிய வளர்ச்சியின் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நகர்ந்துருக்குது. அதே நேரத்தில் எங்களுக்கான திட்டங்கள், நீங்கள் வந்து தலித் முதல்வர் வரணும் அப்படின்னா தலித் மேனிஃபெஸ்டோ வந்து போபாலில் உருவாக்கும் பொழுது அதிலேயே சொல்லியிருக்கிறாங்க, தலித் தலைமையில் ஒரு ஆட்சி அமைப்பதற்கான அந்த மேனிஃபெஸ்டோவை அப்போயே விடுதலை சிறுத்தைகள் வரவேற்றிருக்கிறது. எங்களது இன்டெலெக்சுவல் டீம்ஸ் எல்லாம் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அது வந்து திக்விஜய் சிங் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மேனிஃபெஸ்டோ. இன்றைக்கும் அதில் உறுதியாக இருக்குது. நேற்றைக்கு தலைவர் ஐபிசியில் பேசும்போது சொன்னார், இன்றைக்கு எல்லாம் கூட்டணி பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, 26 தேர்தலில் கூட்டணி விட்டு வெளியில் வரதுக்கு தானே நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 31 தேர்தலில் திருமாவளவன் முதல்வர் வேட்பாளராக நான் அறிவிக்கிறேன், எவ்வளோ பேர் கூட வந்து நிற்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கு விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், தலைவரை பார்த்து விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், விடுதலை சிறுத்தை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், இப்படி ஒரு அறிவிப்பு வந்துச்சு, இப்போவே வாங்கலை நீங்கள் யாராவது அந்த கோரிக்கையை வந்து ஏற்றுக்கிட்டு தலைவர் திருமாவர்கள் வந்து
துணை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு தம்பி சொல்லிட்டு போயிட்டோன்னா அதை எடுத்து கூச்சல் போட்டவங்க எல்லாரும் தலைவர் திருமா முதல்வர் வேட்பாளருக்கான தகுதியோடு இருக்கிறார் என்று ஒருத்தரும் பேசல. அது என்ன துணை முதல்வருக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி? அதுக்கான எங்கள் நிலையை 2ஆம் இடத்துக்கு ஏன் சுருக்குறீங்க? நாங்கள் முதல் நிலை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற போது நீங்கள் அதை பற்றி யாருமே வாய் திறக்க மாட்டீங்களே. இப்படி ஆனாலும் கூட யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் கொள்ளவில்லை என்பது வேறு. உங்க தலைவர் அறிவிப்பாரா அப்படின்றதான் நேத்தே அறிவிச்சிருக்காருல்ல. நேத்தே அறிவிச்சிருக்காரு. இப்போ என்ன எல்லாருக்கும் என்னன்னா திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேற வேண்டும். அதற்கு ஒரு அழுத்தத்தை ஒவ்வொரு நாளும் ஊடகங்களில் கட்டமைச்சுக்கிட்டே. அதே மாதிரி தான் அதிமுக பாஜக கூட்டணி எப்படியாவது விலக வேண்டும், பிளவுபட வேண்டும். இது வந்து அந்த தரப்போட வாதமா இருக்கலாம். ஆனா அது நடக்க வேண்டும் என்று நாங்களும் விரும்புறோம். ஏன் விரும்புறோம் அப்படின்னா பாஜக என்கின்ற கட்சி தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு அதிமுக துணையாக இருக்கக்கூடிய இதுதான் காரணம். ஒரே ஒரு அடுத்த கெஸ்டுக்கு ஒரே ஒரு விஷயம் சுருக்கமா தவறா சொன்னது டாக்டர் சொன்னது 3ஆம் தேதி ஏப்ரல் 2025 மசோதா வந்து வகுப்பு மசோதா மாநிலங்களை தாக்கக்கும் போது தம்பிதுரை ஸ்ரீவி சண்முகம் உட்பட 4 உறுப்பினர்களும் அதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். எதுக்கு எதிர்த்தனர்? ஆமா, வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். திருத்த சட்டத்துக்கு எதிர்த்து வாக்களிச்சாங்க சார். எதிர்த்து வாக்களிச்சாங்க சார். மாநிலங்களவை எதிர்த்து வாக்களிச்சாங்க சார். அவைக்கு வந்து திருத்தத்திற்கு ஆதரவாக திருத்தத்துக்கு எதிர்த்து கிடையாது சார். நல்லா பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சியும் எதிர்த்து வாக்களிச்சாங்க. பொன்னியரசன் பேசலாம்.